Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a 2D riding round. Gripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be SC smoking goofy by the pound. And the hoopty finna bounce with it. ஓகே, ஸோ ஒரே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்டுறதுக்கு ஒரு 150 பல்சர் கிடச்சிது. அது டிஜிட்டல் அந்த அன்லாக்கு தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் வியூ அப்படியே பார்த்துருவோம். ஃப்ரண்ட் வியூ வந்து ஹெட்லைட்டு நம்ம பழைய மாடல் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி மாடல் தான். சைடில் வந்து பேஜிங் கொடுத்துருக்காங்க, 150 பேஜிங், ஸ்டிக்கரிங்லாம் மாற்றிருக்காங்க. மற்றபடி டிஜிட்டல்லாம் சொல்லிட்டேன், கடுப்பாகிறதுக்கு டிஜிட்டலு 150 அதே மாதிரி தான், சேம், எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. சரி, ஓகே, ஓட்டி பார்ப்போம். நியூட்ரல் எல்லா டிஸ்பிளே எல்லாம் தெரியுது. ஏபிஎஸ், இதிலே ப்ளூடூத், செல்லுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குது. என்னோட BS4 பவர் இதில் இருக்குது. அதில் ஆனால் வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க, நல்லா இருக்குது நமக்கு. அதாவது BS4 விட இது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த டிஸ்பிளே தான் வந்து எனக்கு மனசு உறுத்துது. இருந்தாலும் ஓகே, என்ன செய்கிறது, நம்ம வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து மாறிக்க வேண்டியது தானேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஒரு நல்ல ஃபேமிலி மேன் அப்படிங்கும்போது ஜென்ரலாகவே இந்த பல்சர் 150ங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்குமே செட் ஆகிடுங்க. வண்டி உயரமான ஆளாக இருந்தாலும் சரி, குள்ளமான ஆளாக இருந்தாலும் சரி, ஒல்லியான ஆளாக இருந்தாலும் சரி, குண்டான ஆளாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, நார்மலாகவே எல்லாருக்குமே இந்த பைக் செட் ஆகிடுங்க. அது 150 வந்து கரெக்டாக எல்லாருக்குமே செட் ஆகிடும். இது வந்து இந்த டிஸ்பிளே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிட்ச் இங்கே இருக்குங்க. எப்பயுமே வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ரவுண்டு இது மாதிரி இருக்கும், அது செம ஹார்டாக இருக்கும். அதுக்கு பதில் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா இந்த ட்ரிப் 1, ட்ரிப் 2, அப்புறம் வந்து ஆவரேஜ் ஃபியூயல் எல்லாமே இந்த ஒரு பட்டன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை பீமு, அதே கொஞ்சம் இது வந்து ஹை பீம் பாஸ், இது வந்து பாஸ் லைட்டு, இது வந்து ஹை பீமுங்க. இதிலே கொடுத்துருக்காங்க. அதில் இருந்த பல்சரோட இந்த பல்சர் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். இது எதுக்குன்னு தெரில, இது நான் சைடில் நான் பார்க்குறேன். ஆனால் இதிலே வந்து சார்ஜர் போடுறதும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சூப்பரான ஆப்ஷனாக இருக்குது. சார்ஜர் போடுறது கொடுத்துருக்காங்க. செல்லு வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்ஜினில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. சேம் அதே DTS இன்ஜின் தான். அந்த N150 அந்த N150லலாம் போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி இன்ஜின் கூட கிடையாது. நம்ம பஜாஜோட DTS இன்ஜின் தாங்க அதுக்கும் செட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது வண்டி. வண்டி வந்து ஒரு 40-45 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே எனக்கு வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி தாங்க ஃபீலாக இருக்குது. மற்றபடி கீர் இண்டிகேஷன்லாம் காமிக்கல. அது வந்து நம்ம 220ல் மேக்ஸிமம் காமிக்கிது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ பார்த்தேன். அது எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேரில் பார்த்தா தாங்க தெரியும். வண்டி வந்து இப்போ புது வண்டிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெரைட்டி பார்க்க முடியாது, டாப் ஸ்பீட்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியாது. சும்மா ஜென்ரலாக அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட வேண்டியதாங்க, ஓகேவா. ஆனால் வண்டி வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. 150 தாங்க. அது வந்து அது ஓட்டுற ஃபீலே வேறு லெவலில் இதாக இருக்குது. பரவாயில்லையே. ஹாய், எத்தனை பேர் இது நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரில, எத்தனை யூடியூபர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரில. என்ன நம்ம பழைய பல்சரோட ஹார்னுங்க அது. வாவ், சூப்பர். இப்போ இதுக்கு முன்னாடி BS6 போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஹார்னை பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ டம்முன்னு கேட்குற மாதிரி இருக்கும், அது சரியாக கேட்காது. ஆனால் இது பார்த்தீங்களா பல்சர் ஹார்னே கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பர். இந்த அப்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அந்த பல்சரோட ஹார்ன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பழைய பல்சர் ஹார்ன் இருக்கும் பாருங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சேம் அதே மாதிரி இந்த ஹார்ன் அடிக்குது. அதனால் வந்து நான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம இண்டிகேட்டு எல்லாமே வந்து லெஃப்ட்டுனா ரைட்டுனா இந்த சைடு காமிக்கும், லெஃப்ட்டுனா இந்த சைடு காமிக்கும், ஓகேவா, 2 பக்கமும் காமிக்கும். இது வந்து RPM மீட்ருங்க. நம்ம வந்து அந்த என்ன பார்த்துட்டு போகிறாரு, நமக்கு வந்து அந்த அன்லாக் இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் இந்த RPM இதிலே வரும். இந்த அதுக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே RPM மீட்ரு. இது ஃபுல்லாகவே நிறையா கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நான் அந்த அனலாக் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நல்லா போகுதுங்க வண்டி, நல்லாவே இருக்குது.
ஓகே, வந்து என்னோட ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி சின்னதாக கொடுத்துருக்கேன். நான் அந்த வண்டி ஓட்டினதை வச்சு ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நான் ஒன்றும் ரொம்ப பெரிய ரிவ்யூலாம் கொடுக்கல. ஜென்ரலாக அந்த பைக் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு வாக் ரவுண்ட் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு நம்ம வந்து இந்த பைக் எப்படி இருக்குது, லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே தனியாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு ஒரு ஸ்பாட்டில் போய் நிப்பாட்டுவோம் வண்டியை. அதே மாதிரி பழைய பல்சர்லாம் நீங்கள் வந்து BS4 BS6லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரகட்டாக இருக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர் இப்படி திருவினாலே வந்து அப்படி ஒரு பாய்ச்சல் போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இது வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்படி இருந்தால் அப்படியே மந்துன்னு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா BS6 இல்லையா, டாப் ஸ்பீடும் அதே மாதிரி டாப் ஸ்பீடும் இருக்காது. மைலேஜ் மேக்ஸிமம் ஒரு 40-45 கொடுக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய வண்டி 40-45 கொடுக்குது. ஓகேவா? 40 கொடுக்குது. ஒரு ஹைவேனா 45 அந்த மாதிரி பார்க்கலாம். இது BS6ங்கிறதுக்காக இன்னும் கூட ஒரு கூட கொடுக்கறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஓகேவா? நம்ம அப்படி பூமி சிட்டிக்கு போய் நிப்பாட்டுவோம். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஒரு சின்ன ரிவ்யூ உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு பிடிச்ச ரெண்டே விஷயம். ஃபஸ்ட்டு இந்த பேஜிங் 150 பேஜிங் தான். ரெண்டாவது வந்து இந்த சார்ஜருக்கு போட்டு சார்ஜர். ஓகேவா? இந்த சார்ஜர் போட்டதுனால என்னமோ தெரில, இதுவும் வச்சதுனால என்னமோ தெரில, இன்னும் வந்து ப்ரீமியமாக இருக்குங்க. அந்த பாருங்க, நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உள்ளே அமுங்கும். இப்போ அந்த ப்ரெஸ்ஸிங்கே இல்லை. நல்லா ஒரு கல் மாதிரி ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக இருக்குது. ஏபிஎஸ் இருக்கும், ஆனால் அந்த ஏபிஎஸ் ஒர்க் ஆகாதுங்க. ட்ரம் பிரேக் தான் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு இன்னும் ரெட் கலருங்க. இதிலே வந்து ப்ளூ கலர் இருக்குது, இதிலே வந்து சில்வர் கலரும் இருக்குது. எனக்கு என்னமோ வண்டி வந்து நல்ல ஒரு இதாக இருக்குங்க. நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக போகுது இன்ஜின். ஸ்கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே அந்த மிஷினோட சவுண்டு ஒன்று கேட்குது. உதாரணத்துக்கு அந்த ஃபேன் ஓடும்ல, அது மாதிரி ஃபீல்லாம் கேட்குது. சூப்பர். வண்டியை நியூட்ரல் பண்ணிப்போம். வண்டியோட சவுண்டை பார்த்துருங்க. இதாங்க வண்டியோட சவுண்டு. ஓகே, எனக்கு ஹார்ன் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. வரீங்களா? அந்த பழைய பல்சரோட ஹார்ன் வருது இதில். சூப்பர். ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். ஒரு சின்ன ஒரு இன்வைட்டு, ஆனால் வேறு லெவலுங்க. உண்மையிலே ஏதோ பைக்கில் லான்ச் ஆகிருக்கு. அப்போலாம் இன்வைட்டுக்கு வந்தது கிடையாது நான். ஆனால் 150 கரெக்டாக லான்ச் ஆகும்போது நான் வந்திருக்கேன். பார்த்தீங்களா? எனக்கும் ஒரு 150க்கும் ஏதோ ஒரு கனெக்டிங் இருக்குங்க. அதே மாதிரி நான் எங்கே போனாலும் சரி, ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் சரி, அங்கே கண்டிப்பாக எனக்கு ஏதாவது 150 மாட்டிக்கும். ஏதாவது ஃப்ரெண்டுங்க வச்சுருப்பானுங்க, இல்லை எப்படியோ எனக்கு. ஆனால் பல்சர் நான் ஊருக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், அக்கா எங்கக்கா வரீங்க? ரைட்டு, அக்கா நம்மளை கவனிக்கலை, குறுக்க பூந்துட்டாங்க. ஓகேங்க, நம்ம வந்து வண்டியை பற்றி பேசுவோம், அந்த அக்காவை பற்றி பேச வேணாம். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஷோரூமுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். நான் அதான் சொல்கிறேன்ல, எங்கே பார்த்தாலும் எனக்கு இந்த பல்சர் 150 இது வந்து சிக்கிக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி பல்சர் வந்து ரொம்ப கிரேஸு. யாராருக்கெல்லாம் பல்சர் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பல்சரை எந்த அளவுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 100 பிடிக்குன்னு வச்சிங்களேன், 100 போட்டு ஒரு ஹார்ட் போட்டாலே போதும். அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத நான் நினச்சிப்பேன். ஓகே, மற்றபடி 1-2 வாட்டி பிடிச்சிருக்கு, 5 வாட்டி பிடிச்சிங்கன்னா 5 ஹார்ட் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்தளவுக்கு பல்சர் ரொம்ப பிடிக்கும். 220 பிடிக்கும், 220 எனக்கு ரொம்ப பிடிக்கும். 220 தான் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் எடுக்கணும் அப்படின்ட்டு போய் தான் இந்த பல்சரை எடுத்தேன், அமௌண்ட்டு பத்தாமல் அப்போ இருந்த சூழ்நிலை. ஆனால் அந்த 150 என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வரும். இப்போ வந்து என்னை ஒரு ஒரு இன்வெர்ட்டருக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த பல்சர் தான். ஓகேவா? ஏன்னா அந்த வந்து சேனல் பேர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பல்சர் வரதண்ணே. இது கூட பசங்க தான் வச்சது. ஏன்னா நான் பல்சர் தான் அதிகமாக ஓட்டுவேன். பல்சர் எங்கே பார்த்தாலும் பல்சர் அந்த பல்சர் எல்லாமே இருக்கவே மாட்டேன். டிக்டாக்லாம் பண்ணும்போது அவ்வளோ இதாக இருந்துச்சு. அதனால் நமக்கு பல்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, நம்ம வந்து இந்த ஷோரூம்கிட்ட வந்தாச்சு, நம்ம வண்டியை ஒப்படைச்சிடுவோம். இந்த வண்டியோட லுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் இந்த பைக்கில் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சா போதுமாப்பா. ஓகே.
finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting doogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. And the hoopty finna bounce with a